இம்சை 45. அடுத்த நாள் காலை பொழுது. கதிரவன் ஒளிக்கதிர்கள் பூமியில் பரவி இருளை போக்கும் நேரம். விக்ராந்திற்கு மட்டும் இன்றைய பொழுது இருளை நோக்கியே சென்றது. இது எதையும் அறியாது அவன் நல்ல உறக்கத்தில் இருந்த தருணம். அவன் அலைபேசியில் அழைப்பு மணி ஓசை கேட்க, வெளிகளை திறக்காமலேயே ஒற்றை கரத்தால் தேடி அழைப்பை ஏற்று காதில் வைத்ததும், ஹலோ விக்ராந்த் சார், நியூஸ் பாத்தீங்களா என்றான் அவனது பிஏ நந்தன். இல்லையே. ஏன் கேக்குற என்று கொட்டாவி விட்டபடி அரை தூக்கத்திலேயே கேட்டான் விக்ராந்த். ஐயோ சார், ஃபர்ஸ்ட் நியூஸ பாருங்க என்றான் பதட்டமாக. அவனது பதட்டமான குரலில் குழம்பியவன் எழுந்து டிவியை ஆன் செய்து நியூஸ் சேனலை ஓடவிட்டான். அதில், மிஸ்டர் விக்ராந்துடைய ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் ஆடைகள் தரத்தில் மிக குறைவானது, மலிவான சாயத்தை பயன்படுத்துவதால் உடலில் அரிப்பு, முதல் சலவையிலேயே சாயம் போகுதல், ஆடை சுருக்கம் போன்ற பிரச்சனைகள் எழுவதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர் என்று செய்தியாளர் பேசிக்கொண்டிருக்க, அதில் உறக்கம் மொத்தமும் கலைந்தவனாய் சட்டென எழுந்து நின்றவன் அடுத்த சேனலை மாற்றினான். இந்த விகே பிராண்ட் ட்ரெஸ் போட்டு எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு என்று ஒரு ஆணும், இந்த பிராண்ட் ட்ரெஸ் தான் வேணும்னு ஆசையா கல்யாணத்துக்காக நான் வாங்கின லெகன்ஹா இப்படி ஒரே வாஷ்ல சுருங்கி வேஸ்டா போயிடுச்சு என்று ஒரு பெண்ணும் பேஸ்புக்கில் பேசுவது போல இருக்க, அதனைத் தொடர்ந்து சாதாரண ஆடையை வாங்கி அதில் விகே என்ற லோகோ மட்டும் பொருத்தி அதிக விலைக்கு மக்களுக்கு விற்பனை செய்வதற்கான அனைத்து ஆதாரங்களும் பொருந்திய வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டது. தன்னுடைய ஆடையகத்தில் வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் கூட திரும்ப போவதை போன்ற காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருக்க, அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றிருந்தான் விக்ராந்த். எல்லையில்லாத கோபத்தில் இருந்தவன் உடனடியாக நந்தனிடம் தனது பேச்சை தொடர்ந்தான். இது எப்படி நடந்துச்சு? இதுக்கெல்லாம் யார் காரணம் என கேட்க, இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். எனக்கு என்னவோ அந்த தேவ்ரியான் மேலதான் சந்தேகமாயிருக்கு. தேவா என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தவன், சரி, உன்னால எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடி. எனக்கு யார் இத பண்ணினதுன்னு உடனே தெரிஞ்சாகணும் என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு, தேவ், இது மட்டும் உன்னுடைய வேலைன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விடமாட்டேன்டா என்றவன் இந்த செய்தி பரவுவதை தடுக்கும் முயற்சிகள் இறங்கினான். ஆனால் அதற்குள்ளாகவே மக்களுக்கு இவன் ஆடையின் தரத்தின் மீது சந்தேகம் எழ ஆரம்பித்து இருந்தது. இதே செய்தி தேவுடைய வீட்டிலும் ஓடிக்கொண்டிருக்க, ஹாலில் அமர்ந்து தேவும் ஆருத்ராவும் பார்த்து கொண்டிருந்தனர். இவன் இன்னும் என்னென்ன பிரச்சனையில சிக்க போறானோ. ஆசை அதிகம். மக்களுக்கு தரமான பொருளை கொடுக்கிற எண்ணமே இவனுக்கு கிடையாது என்றவன், ஆனா இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிற என்று குழப்பமாக தேவ் ஆருத்ராவை பார்த்து கேட்க, அடுத்த நொடியே, உனக்கு எப்படி தெரியும்? நீயே நேத்து தானே இந்தியா வந்த என்று அவனாகவே ஒரு பதிலையும் கூறிவிட, மௌனமாக சிரித்து கொண்டாள் ஆருத்ரா. மனதிற்குள், நான் நேத்துதான் இந்தியா வந்தேன். ஆனா விக்ராந்த அழிக்க எல்லா ஏற்பாட்டையும் நான் அங்கிருந்து செஞ்சு முடிச்சிட்டேன் என்றவள் தனது அடுத்த திட்டத்தை தீட்ட துவங்கினாள். விக்ராந்தின் அலைபேசி அடுத்தடுத்து அலறத் தொடங்கியது. அவனை நம்பி வியாபாரத்தில் பணம் கொடுத்தவர்கள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் என ஒருவர் பின் ஒருவராக அழைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவனை துளைத்து எடுக்க, அதில் திணறியவன் தனது பிஏ நந்தனுக்கு அழைத்து மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தான். தனது அலுவலகத்தில் நடத்தினால் பத்திரிகையாளர்களுக்கு மீண்டும் ஒரு தலைப்பு செய்தி கிடைக்கும் என்பதால் அதை தவிர்க்க 5 நட்சத்திர ஹோட்டலில் ஏற்பாடு செய்ய சொன்னான். வீட்டிலிருந்து வெளியேறும் போதே பத்திரிகையாளர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு புகைப்படங்களை கிளிக்கி தள்ளினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக, அந்த வீடியோல இருக்க எதுவுமே உண்மையில்ல, ஆதாரம் இல்லாத பேச்சு என்று அவன் மறுத்து கூற, ஆதாரம்தான் வீடியோவிலேயே காட்டினாங்களே சார், அது உண்மையில்ல, போலியா யாரோ செட் பண்ணிருக்காங்க என்றவன் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அங்கிருந்து விலகிச் சென்று தன் காரில் ஏறி வேகமாக ஹோட்டலை நோக்கி சென்றான். அவனால் அழைக்கப்பட்ட அனைவரும் ஹோட்டலில் பிரைவேட் மீட்டிங் ரூமில் ஏற்கனவே இவனுக்காக தயாராக இருக்க, தனது பிஏ நந்தனுடன் உள்நுழைந்தான் விக்ராந்த். அனைவரிடமும் உரிய விளக்கத்தை கூற முயன்றவன், இதோ பாருங்க, யாரோ நம்ம பிசினஸ் எனிமிதான் இந்த வேலைய பாத்திருக்கணும் என்று பேசத் தொடங்க, யாருக்கும் பொறுமை இல்லை. இடையில் குறுக்கிட்ட ஒருவர், இதோ பாருங்க விக்ராந்த், எங்களுக்கு விளக்கம் தேவையில்லை.
எப்போதுமே பிசினஸ்க்கு கஸ்டமர்ஸோட நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அஸ்திவாரமே அழிஞ்ச மாதிரி தான். அதனால இன்னைக்கு வந்த நியூஸ் எல்லாமே ஃபேக்குன்னு எப்படியாவது ப்ரூஃப் பண்ண பாருங்க. இல்லைன்னா நாங்க எங்களோட முடிவை எடுக்க வேண்டியதா இருக்கும் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றனர். இதுவரை தன்னிடம் நேருக்கு நேர் நின்று பேசவே அஞ்சுபவர்கள் இன்று தன்னையே மிரட்டுவது போல் பேசியதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. முகம் இறுகி போனவனாய், இந்த பிரச்சனை மட்டும் சரி பண்ணி முடிக்கிறேன், அப்புறம் இருக்கு இவனுங்களுக்கு என்று எண்ணியபடியே அந்த அறையை விட்டு வெளியேறி சிறிது தூரம் நடந்தவனின் காதில் கேட்டது அவள் குரல். சட்டென திரும்பி பார்த்தவன் பார்வையில் பட்டாள் ஆருத்ரா. ஒரு ஆணுடன் அவள் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பது அவனது பார்வையில் பட, ஏற்கனவே கோபத்தில் இருந்தவனுக்கு இந்த காட்சி மேலும் மேலும் ஆத்திரத்தை தூண்டிவிட்டது. அவளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் ஒருமுறை அவளுடன் கை குலுக்கிவிட்டு விடைபெற, அவளும் அந்த இடத்தை விட்டு கிளம்ப முற்படும் நேரம், இங்கு ஆருத்ராவின் கரத்தை வேறு ஒருவன் தொட்டதற்கே விக்ராந்திற்கு பற்றி கொண்டு வந்தது. அது எப்படி? அவன் ஏன் ஆர்வன் கைய தொடலாம்? இவ எப்படி வேறொரு ஆணுடன் சிரித்து பேசலாம் என்று எண்ணியவன் சிறிதும் யோசிக்காமல் வேக எட்டுக்களை வைத்து அவளை நெருங்கினான். அவனை இங்கு சற்றும் எதிர்பாராதவள் அவனைக் கண்டதும் விலகிச் செல்ல முயல, அவளுக்கு வழிவிடாமல் குறுக்கே தனது கரத்தை நீட்டியவன், யாரடி அவன்? அவன் கூட அப்படி என்னடி உனக்கு சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியிருக்கு என்றவன் குரல் அழுத்தமாக மிரட்டும் தோணியில் இருந்தது. அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவள் அங்கிருந்து விலகிச் செல்ல முயல, ஏய், உன்னதாண்டி கேக்குறேன், யார் அவன்? வாடி போடின்னு பேசினா உனக்கு மரியாதை கிடையாது. நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்னடா? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்ன கேள்வி கேக்குற என்று நேருக்கு நேர் நின்று அசராமல் அவனை பார்த்து கேட்க, உனக்கு என்ன உரிமை இருக்கு என்ற அவள் கேள்வியில் சுர் என்று கோபம் எழ, சட்டென அவள் கழுத்தை பற்றி பின்னால் தள்ளியபடியே சென்றவன் சுவரோடு சாய்த்தபடி அவளை அழுத்தி பிடித்திருந்தான். வழியில் முகம் சுருக்கியவள், என்ன விடுடா பொறுக்கி என்றாள் சீற்றத்துடன். நான் பொறுக்கியாடி? ஓ, சார் உங்களை யோக்கியன்னு சொல்ல சொல்றீங்களா என்று நக்கலாக சிரிக்க, அவள் அந்த இரவில் தான் அவளை எடுத்துக்கொண்டதை பற்றிதான் கூறுகிறாள் என்பது புரிய, அவன் அவள் மேனியின் மீது தன் உடல் உரச நெருங்கி நின்றவன், வேண்டாம் ஆரு, என்ன சீண்டி பாக்காதடி, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவனின் ஆரு என்ற அழைப்பில் அவளுக்கு எரிச்சலே மேலிட, ஏய், என் பேர சொல்ற உரிமை கூட உனக்கு இல்ல, மரியாதையா தள்ளிப்போ என்று கூற, அவளை சீண்டி பார்க்கும் எண்ணத்துடன், இப்போ உன்னோட பேர சொல்ற உரிமை மட்டும்தானே எனக்கு இல்ல, மத்த எல்லாத்துக்கும் தான் ஏற்கனவே எனக்கு உரிமை கொடுத்துட்டியே என்றவன் பார்வை அவள் உடலை மேய்ந்தது. அதில் அருவருத்து போனவள் கோபம் தாழாமல் பளார் என அவன் கன்னத்திலேயே முழு வேகத்துடன் அறைந்துவிட்டு, ஹவு டேர் யூ விக்ராந்த் என்று உரும, அவள் அறைந்த கன்னத்தை தனது கரத்தால் பற்றியவன் கோபத்தில் முகம் இறுகி அவளை தனது கூரிய விழிகளால் முறைத்து பார்த்தான். இம்சை 46. ஆருத்ரா விக்ராந்தின் கன்னத்தில் அறைந்ததும் அவனுக்கு சுற்றென்று கோபம் உச்சிக்கே சென்றது. இப்போ நீ என்ன பண்ணினேன்னு உனக்கு தெரியுதாடி? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே அரைஞ்சிருப்ப என்றவன் அவள் கழுத்தை பற்றி நெரிக்க துவங்க, அவன் கைகளை விளக்க முயன்றவளுக்கு சிறிதும் அசைக்க கூட முடியவில்லை. அவன் கைகளில் வேக வேகமாக அடித்து விளக்க முயன்று முடியாமல் போகவே, அவன் கரத்தை நகத்தினால் அழுந்த பற்றி கோடிலுக்க அவள் செய்த செயலால் அவன் கைகளில் உள்ள தோல் கிழிந்து ரத்தம் வர தொடங்கியது. ஆனாலும் அவளது கழுத்தை விடாது அழுத்தியவன் அவளது விழிகள் மேல் நோக்கி சென்று அவளது மூச்சு தடைப்படும் நேரமே அவளை விட்டு விலகி நின்றான். அவன் விலகியதும் லொக் லொக் என்று இருமியவள் சற்று நேரத்திற்கு பிறகே சிறிது சிறிதாக சீராக மூச்சுவிட தொடங்கினாள். அவனுக்கும் அவள் கீறிய இடத்தில் உதிரம் வழிய எரிச்சலில் என்று முனகியவன் அவளை பார்த்து முறைத்தபடியே நின்றான். உன்னை ஏதோ போனா போகுதுன்னு விடுறேன், இனிமே என் வழிக்கு வராத என்று அவன் எச்சரிக்க, நான் அப்படியெல்லாம் உன்னை போனா போகுதுன்னு கூட விடமாட்டேன். உன்னோட பிசினஸ்க்காக நீ என்ன வேணாலும் செய்வியாமே, கேள்விப்பட்ட. என்னோட ஆட்டத்தை இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கேன், உன்னோட மொத்தத்தையும் அள்ளிக்காம விடமாட்டேன்டா என்றதும் அவனது விழிகள் அதிர்ச்சிகள் விரிந்தன. அப்போ இன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீதானா
என்றவனுக்கு அதை நம்பவே முடியவில்லை. ஆமா, நானேதான். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எல்லாமே அந்த ஆசிரமம் மேல உனக்கு இருந்த ஆசை தானே? அந்த ஆசிரமத்தையும் உனக்கு கிடைக்க விடாம பண்றேனா இல்லையான்னு பாரு என்றதும் விக்ராந்திற்கு அவள் மீது கொலை வெறியே வந்தது. ஏய், இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நீ நின்னாலும் உன்னை கொன்னு போட்டுருவேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு என்றதும், எப்படி? மித்ராவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பாத்தியே, அப்படியா என்றதும் விக்ராந்திற்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, அப்படி ஷாக் ஆயிட்டியா என்று தனது மூரல்கள் தெரிய சிரித்தவள், ஐபிஎஸ் ராகவன் எனக்கும் ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட தான் நான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது மட்டும் தேவ் அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையில்ல. அது உனக்கே தெரியும். நான் தான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி என் அண்ணங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம்னு கேட்டுக்கிட்டதுனால அவர் இதுவரைக்கும் சொல்லல. அதுக்காக உன்னை காப்பாத்த தான் இதெல்லாம் பண்ணினேன்னு தப்பா நினைச்சிடாத. உனக்கு உன் பிசினஸ் தானே எல்லாம். முதல்ல அத உடைச்சி உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்குனதுக்கு அப்புறம் ராஜ மரியாதையோட ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றதும் கைகளை தட்டியவாறே, ஸ்மார்ட் மூவ் என்றபடியே அவளை நெருங்கினான் விக்ராந்த். பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பாத்திருக்க? ம், சூப்பர். அவளை மிகவும் நெருங்கிச் சென்றவன் அவள் காதலியே ஹஸ்கி வாய்ஸில், உன்னால முடிஞ்சத பாருடி என்றவன் அங்கிருந்து முன்னோக்கி நகர, சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு காற்றேனா இல்லையான்னு பாருடா என்று அவள் சத்தமாக கூற, திரும்பி ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் விக்ராந்த். எங்க தேவும் தேஜுவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தனர். அவளை கவனித்துக் கொள்ளவே ஒரு பெண்ணை பணிக்கு அமர்த்தியிருந்தான் தேவ். தேஜுவிற்கு இந்த வாழ்க்கை கனவைப் போல தோன்றியது. வாழ்க்கையில் தேவ் போன்ற ஒருவன் வருவான், தன்னை எப்படி தாங்குவான் என அவள் கனவிலும் நினைத்தது இல்லை. தேவ், உனக்கு ஏன் என்னை இவ்வளவு பிடிக்குது என்று அவன் தலைமுடியை கோதியபடியே அவள் கேட்க, அவள் மடியில் படுத்திருந்தவன், தெரியலையே என்றுவிட்டு சிந்திப்பது போல் பாவனை செய்தவன், உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கானவள்னு தோணுச்சு என்றவன் சற்றே தலையை திருப்பி அவள் வயிற்றில் முகம் புதைத்தவன் முத்தமிட்டவாறே, எந்த பொண்ணுகிட்டையும் தோணாத லவ் ஃபீலிங் உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் தோணுச்சு என்றவன் முதலில் அவளை பார்த்த அந்த நாளை பற்றி அவளிடம் கூறத் தொடங்கினான். அதில் தேஜு ஒரு ஆடையை எடுத்து அவனை ட்ரையல் பார்க்க சொன்னது, அவன் அந்த ஆடையை உடுத்திக்கொண்டு வந்ததும் அவள் மெய்மறந்து பார்த்து, தன்னை தீண்டிய ஒற்றை தீண்டலுக்கே சிலிர்த்து அடங்கியது என அனைத்தையும் கூறினான். அப்படியா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே. உனக்கு என்னதான் தெரிஞ்சது என்றவன் மேலும் தனது பேச்சை தொடர்ந்தான். நீ லிப்ட்ல மயங்கி விழுந்தியே, அதாவது ஞாபகம் இருக்கா, இல்ல அதையும் மறந்துட்டியா? அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஆரவ் தானே என்ன காப்பாத்துனா, அப்போ இருந்துதான் எனக்கு அவனை தெரியும் என்றதும், ம், என் மக்கு பொண்டாட்டி ஆரவ் ஒன்னும் உன்னை காப்பாத்தல, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அதுவும் எப்படி தெரியுமா? லிப் டு லிப் கிஸ் அடிச்சேன். அப்ப வந்துச்சு பாரு ஒரு ஃபீலிங். ஓ மை காட் என்று சிலாகித்து அவன் கூற, என்னது, கிஸ்ஸா என்று அதிர்ந்தவள், என்ன சொல்ற நீ என்றால் விழிகளை விரித்தவாறு. நீ டூ லேட், வயித்துல பேபியே வந்துடுச்சு, இப்ப போய் கிஸ்ஸுக்கு அதிர்ச்சி ஆகுற என்று கேட்டிட, டேய், பேச்ச மாத்தாம என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லு என்றதும், அந்த லிப்டில் அவளை மின்சாரம் தாக்கியது. முதலுதவிக்காக அவள் இதழை தீண்ட போய் தன் கட்டுப்பாட்டை இழந்து முத்தமிட்டது என அனைத்தையும் கூறியவன், அந்த ஒத்த முத்தத்துக்கே உன்கிட்ட மொத்தமா விழுந்துட்டேண்டி என்று கூறி முடிக்க, இமைக்கூட சிமிட்டாமல் சிலை போல அமர்ந்திருந்தவளை பார்த்தவன் சிரித்து கொண்டான். அஸ்வினி, ஹேய் அஸ்வினி என்று அவளை பிடித்து உழுக்க, அட பாவி, இவ்வளவு நடந்திருக்கா என்றதும், ஆமா, உன்னை பத்தி விசாரிக்கும் போதுதான் அந்த ஆசிரமம் உன் பெயர்லயும் மித்ரா பெயர்லயும் இருக்கிறதாவும், அதுக்கு பிளான் பண்ணி தான் கௌதம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான்னு தெரிஞ்சது என்றதும் மேலும் அதிர்ச்சி அடைந்தாள் அவள். என்னடி நீ எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகிற? சரி இரு, இதையும் சொல்றேன் என்றவன் உயிலில் அந்த பெரியவர்கள் இருவரும் எழுதி வைத்து சென்ற பத்திரத்தின் விளக்கத்தையும் கூற, இது எதுவுமே தெரியாம இவ்வளவு நாள்
நான் லூசு மாதிரி இருந்திருக்கேனா என்று கேட்க, லூசு மாதிரி இல்லடி, லூசேதான் என்றதும் அவன் மார்பிலேயே பொத் பொத்தென்று செல்லமாக அடித்தாள் தேஜு. அந்த அறை முழுவதும் சிரிப்பொலி நிறைந்திருந்தது. விக்ராந்த் தனது அலுவலகத்திற்குள் நுழையும் போதே கௌதம் வரவேற்பு அறையில் காத்திருந்தான். உடல்நிலை முற்றிலும் தேறி பழையபடியே விக்ராந்தின் முன்பு வந்து நிற்க, கம் டு மை கேபின் என்றவன் தனது அலுவலக அறைக்குள் நுழைந்து கொள்ள, அவனும் விக்ராந்தை பின்தொடர்ந்து உள் நுழைந்தான். அவனை அமரச் சொன்னவன் தானும் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டதும், விக்ராந்த் சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றவனை என்ன என்பது போல் அவனை பார்க்க, தேவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கலாம் சார். அவ சுவிட்சர்லாந்துல படிக்கிறாளாம். இதுவரைக்கும் இது தெரியல பாருங்களேன் என்றதும், ஷோ, இவன் வேற ஏதாச்சும் புதுசா சொல்லுவன்னு பார்த்தா இப்படி இறந்து புதஞ்ச செய்திய தூக்கிட்டு வந்திருக்கான் என்று மனதுக்குள் பொரிந்து தள்ளியவன், மேலே சொல்லு என்பது போல் பார்த்தான். அந்த பொண்ணு 4-5 வருஷம் முன்னாடி உங்கள ஒன் சைடா லவ் பண்ணிருக்கு சார். என் தம்பி படிச்ச அதே காலேஜ்ல தான் அந்த பொண்ணும் படிச்சிருக்கு. வீணா போனவன் இப்போதான் என்கிட்ட சொன்னான் என்றதும் இருக்கையை விட்டு சட்டென எழுந்தவன், என்ன சொல்ற நீ? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார். காலேஜ் பக்கத்துல இருக்க உங்களோட ஷாப்பிங் மாலுக்கு உங்கள பாக்குறதுக்காகவே தினமும் அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கா. என்ன நடந்துச்சோ தெரியல. ஒரு நாள் அழுதுட்டே காலேஜ் வந்தவ அதுக்கு மேல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாளாம். கடைசியா உங்கள பாக்க மாலுக்கு வந்ததாதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு இதுவரைக்கும் சிங்கிள் தான். எப்படியும் காதல் தோல்வியால தான் கமிட் ஆகாம இருக்கா போல. எனக்கு ஒரு ஐடியா தோணுது சார். என்ன சொல்லு என்றான் விக்ராந்த். உங்க ரேஞ்சுக்கு நீங்க போய் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா நல்லா இருக்காது. அதனால எனக்கு என்னவோ என் தம்பி கிஷோரை வச்சு அந்த பொண்ணை ட்ரை பண்ணினா தேவ் நம்ம வழிக்கு வருவான்னு தோணுது. முடிஞ்சா அந்த பொண்ணை மயக்கி மொத்தமா முடிச்சு விட சொல்லிடுறேன் என்று சொல்லி வாயை மூடவில்லை விக்ராந்த். பலார் என்று விட்ட அறையில் கௌதம் வாயிலிருந்து ரத்தம் பொல பொலவென கொட்டியது.